மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. டிசார்டர் இது பெரிய டிசார்டர், உயிரே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது வந்து ரொம்ப ரேராக தான் உயிர் போகும். உடனே பயந்துட வேண்டாம், கொட்டை விட்டா உயிர் போயிடுமா அப்படின்னு உடனே குறைட்டை விட்டால் உயிர் போகும் என்கிறார் கிருத்திகாத்தர். அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் தூங்கணும் அப்படிங்கிறது வந்து தோன்றிக்கிட்டே டயர்டாகவே இருப்பாங்க. யானை வரும் பின்னே படி, யோசை வரும் பின்னேங்கிற மாரி பதவி வரும் பின்னே பல பிரச்சனைகள் வரும் பின்னே. உங்களை ஒருத்தவங்களை நீங்கள் கொடுமைப்படுத்தணும் அப்படின்னா அவங்கள தூங்க விடாமல் செஞ்சால் போதும், வேறு ஒன்றுமே செய்ய வேணும். யாராவது உங்கள் வீட்டில் குறைட்டை விட்டாங்கன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட காமிங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு காமிச்சு முதல்ல உடல் எடையை குறைக்க சொல்லுங்கள். ஏன்னா 3 Idiotsல வரக்கூடிய பிரின்சிபல் ஒருத்தர் இருப்பாரு, வசூல்ராஜ், MBBS, பிரகாஷ் ராஜ், எல்லாமே பக்காவாக நடக்கணும், எல்லாமே இப்படி நடக்கணும். அவங்கள வந்து நீங்கள் தவறாக சொல்ல முடியாது, அவங்களோட சக்ஸஸ்க்கே அதான் காரணம். ஆனால் அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையும். ஒரு பெட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே 2 S தான் நடக்கணும். ஒன்று தாம்பத்தியம், இன்னொன்று தூக்கம். இதை தாண்டி அந்த பெட்டில் வேறு எந்த விஷயத்துக்கும் இடம் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மூச்சை நிறுத்துது, இதயத்தை நிறுத்துது, இவ்வளோ பிரச்சனையை அது கொடுக்குது. இவருக்கு வந்து தூக்கத்துக்கு எடுத்துச்சு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். உணவும் உணர்வும் அப்படின்ற தொடரில் டயட்டீஷியன் திருமதி கிருத்திகா தரன் அவர்கள் உணவு தொடர்பான பல விஷயங்களை பகிர்ந்துட்டு வராங்க நம்ம இடத்துல. இன்னைக்கு அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களை வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். தங்களுக்கும் நக்கீரன் அன்பு நேயர்களுக்கும் என் பணிவார்ந்த அன்புகள். மேம், இந்த உணவும் உணர்வும் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை பேசும்போது தூக்கமின்மை இப்போ வந்து அதிகப்படியாக ஒரு பிரச்சனையாக இருக்கிறத பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த தூக்கமின்மைக்கு உணவும் உணர்வும் எந்த அளவிற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும்னு பார்க்குறீங்க? நிறைய பேர் வந்து தூக்கமின்மை வந்து ஒபேசிட்டினால் தூக்கமின்மை வந்து ரொம்ப காமன். ஏன்னா கொரட்டை விடுவாங்க. கொரட்டை விடும்பொழுது அவங்களோட ரிதம் நம்ம பார்க்கலாம். கொரட்டை வந்து கொர்ன்னு வரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கொரெல்லாம் நின்றுடும், அப்படியே திருப்பி ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூச்சே நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த மூச்சை நிற்கிறது வந்து ஸ்லீப் அப்னியா அப்படின்னு பேர். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா டிசார்டர் மாதிரி. அது டிசார்டர், அது பெரிய டிசார்டர், உயிரே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது வந்து ரொம்ப ரேராக தான் உயிர் போகும். உடனே பயந்துட வேண்டாம், கொட்டை விட்டா உயிர் போயிடுமா அப்படின்னு உடனே குறைட்டை விட்டால் உயிர் போகும் என்கிறார் கிருத்திகாத்தர். போன தடவை அப்படி தான் தோசை சாப்பிட்டால் வரும்னு சொல்லி நம்ம ரீலை மட்டும் கட் பண்ணி தோசை சாப்பிட்டாலே ஆபத்து என்கிறார் இந்த நியூட்ரிஷன் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கொரட்டை விடும்பொழுது அந்த ரிதம் தடுமாறுது பார்த்தீங்களா, அங்கே வந்து அவங்களுக்கு மூச்சு நிற்கும். அப்போ வியர்த்து போய் எழுந்துப்பாங்க. அப்போ வந்து கம்ப்ளீட்டாக தூக்கம் கெட்டு போகும். தூக்கம் கெட்டு போகிறனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நைட்டு கொரட்டை விட்டு தூக்கம் கெட்டு போகிறனால பகலில் ரொம்ப தூங்குவாங்க. அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் தூங்கணும் அப்படிங்கிறது வந்து தோன்றிக்கிட்டே இருக்கும். டயர்டாகவே இருப்பாங்க. நீங்கள் அவங்க எப்போ கேட்டாலுமே நான் என்ன வேலை செஞ்சாலும் எனக்கு டயர்டாக இருக்குது. ஆனால் அவங்க பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க, ரொம்ப நல்லா வேலை வைப்பாங்க, பெரிய பதவிகளில் இருப்பாங்க. இப்போ என்னோட கிளையண்ட் இப்போ ஒருத்தர் இருக்காரு, ஒரு மிகப்பெரிய பதவி, ஒரு பெரிய கம்பெனியில் வந்து மிகப்பெரிய பதவி. அவர் அந்த பதவிக்கெல்லாம் நம்ம எளிதாக போயிடவே முடியாது. நீங்கள் பெரிய பதவியோட என்ன சேர்ந்து வரும் சொல்லுங்கள்? யானை வரும் பின்னே படி, யோசை வரும் பின்னேங்கிற மாரி பதவி வரும் பின்னே பல பிரச்சனைகள் வரும் பின்னே அப்படிங்கிற மாதிரி பல பிரச்சனைகளோடு தான் இந்த கிளையண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது அவங்க வந்து சமாளிக்கக்கூடிய வலிமையும் அவங்களுக்கு இருக்கும். என்ன இருந்தாலுமே நீங்கள் இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த ஃபோன் இருக்குது, இந்த ஃபோனை 5 நிமிஷம் கையில் வைங்க, இப்படி வைங்க அப்படின்னா நீங்கள் 5 நிமிஷம் வச்சுக்க முடியும். இப்படியே நீங்கள் 5 மணி நேரம் வைங்கன்னா நம்மளால் வச்சுக்க முடியுமா? இப்படி ஃபோன் விழுந்துடும். இந்த டிவி ஷோலாம் காமிப்பாங்களே, இப்படி நில்லுங்க, இந்த பிக் பாஸ்லாம் சொல்லுவாங்களே இப்படி நில்லுங்க, ஒத்த காலில் நில்லுங்கன்னா எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? அப்படிங்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாங்கும் சக்தி இருக்கும். அது வரைக்கும் தான் தாங்க முடியும். அந்த தாங்கும் சக்தி உடையும் பொழுது அவங்களுக்கான பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அப்போ அப்படிப்பட்ட பிரச்சனையோடு தான் இவர் வந்தார். இவருக்கு வந்து குடும்பத்தில் பிரச்சனையோ, குடும்பத்தில் குழந்தை குட்டியெல்லாம் பிரச்சனையோ இல்லை. அந்த அலுவலகம் எப்படிப்பட்ட அலுவலகம் அப்படின்னா, அந்த அலுவலகத்தில் வந்து கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி, அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன தவறு நடந்தாலும் இவங்க தான் பொறுப்பேற்றுக்கும். ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அந்த இண்டஸ்ட்ரியில், அந்த தொழிலாளி வந்து ஏதோ அடிபட்டுட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து சிவிக் சொசைட்டியில், நம்ம சிவிக் சென்ஸோடு இருக்க சொசைட்டியில் வந்து மிகப்பெரிய மனித உரிமை பிரச்சனை, தொழிலாளர்களோட ஒரு சின்ன பிரச்சனை கூட, எந்த ஒரு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளோட
ஒரு சின்ன சிக்கல் கூட இந்த அலுவலகம் இந்த ஹெச்ஆர் சைடு அதெல்லாம் வந்து இவர் ஹெச்ஆர் கூட இல்லை, அதோட பெரிய லெவலில் இருக்கிறதுனால இவர் தலையில் விழும்போது இவங்க உடனே அதை பார்த்து எடுத்து அவசரமாக, அதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட மிக தீவிரமாக அதை பெருசாகாமல் உடனடியாக செயலாற்றக்கூடிய இடத்துல இருக்கார். ஓகே. எப்படின்னா இந்த நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் 4 பிரச்சனையை தீர்க்கணும், தீர்த்தே ஆகணும், இல்லாட்டி நம்ம தீர்ந்தோம், அந்த இண்டஸ்ட்ரியே தீர்ந்தது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ மேலே இருக்கிறவங்க, அதில் இருக்கிற டைரக்டர்ஸு, ஷேர் ஹோல்டர்ஸு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. நான் பேசுகிறது வந்து ஒரு சாதாரண இண்டஸ்ட்ரியில், மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி அதெல்லாம். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்பொழுது அவருக்கான மன அழுத்தம் தாங்காமல் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு தூக்கமின்மை பாதிச்சுது. தூக்கமின்மை பாதிக்கும்பொழுது நம்மளால் தூங்க முடியல அப்படின்னு பகல்லாம் டயர்டானார். பகலில் டயர்ட் ஆகும்பொழுது உணவு பழக்கம் மாறுது. உணவு பழக்கம் வந்து அங்கே இப்போ நீங்கள் என்ன உணவுங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் கொடுத்துருவாங்க, சேலடாக கொடுக்க போகிறாங்க, நல்லா புளி சாதம், தயிர் சாதம் அப்படின்னு கொடுக்கும்பொழுது கார்பு எக்கச்சக்கமாக சாப்பிட்றாங்க. ஆல்ரெடி இவருக்கு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் ஹேபிட் வேறு உண்டு. ஸ்ட்ரெஸ் வரப்பெல்லாம் ஒரு சமோசாவை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, ஒரு டீ ஆர்டர் பண்ணி, இதில் வந்து டீ டோட்டலர் வேறு. டீ டோட்டலர்னால் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடையாது, பட் வந்து ஒரு டீ ஆர்டர் பண்ணுறது, காஃபி ஆர்டர் பண்ணுறது, சர்க்கரையை சேர்த்துக்கிறது, இப்படி உணவு சேர்க்க உடல் வந்து பருமன் ஆயிடுச்சு. உணவுக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்து உடல் பிரச்சனையை மாறிடுச்சு. யாருமே ஆசைப்பட்டு மாற்றிக்கிறது இல்லை. நம்ம உடல் பெருக்கணும் நம்மளுக்கு ஆசையாக இருக்கா? இப்போயே நான் வந்து ஒரு மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கேன். எனக்கு வந்து உடல் இப்படி அழகாக ஆகணும் அப்படின்னு எனக்கு ஆசை இல்லாமையாக இருக்குது. எனக்கும் ஆசை தான். பட் மெனோபாஸுக்கான சிக்கல்களை டீல் பண்ணுறப்ப தான் புரியுது இந்த இடத்துல இலைக்கும், இந்த இடத்துல இலைக்காது, இதை வி ஹாவ் டு கோ த்ரூ அப்படின்னு. இந்த மாதிரியான ரியலைசேஷன் நம்மளுக்கு வரதில்லை. மாற்றிக்கிட்டார் அப்படிங்கிறத விட அந்த ரியலைசேஷன் அவருக்கு கொடுக்க யாரும் இல்லை. பேசவே முடியாதுங்க அவங்களாலாம். உண்மையாக சொன்னால் குடும்பத்துக்கே நேரம் கொடுக்க முடியாது அவங்களால. நான் என்ன சொல்வேன்னா, இந்த வெளிநாடுகள் மேல்நாடுகள்லாம் வந்து 8 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. சனி ஞாயிறு ஆச்சுன்னா வீட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? வேலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். வேலை 24 மணி நேரம் தூக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மள மாதிரி சாதாரண ப்ரொஃபஷன் கூட இப்போ என் பையனே கேட்பான், நீ எப்போ உன்னோட நேரமா அப்படிம்பா. யோசிச்சு பார்த்தா நம்ம அப்படி ஒரு சிஸ்டத்துலேயே இல்லை. உழைக்கிறது தான் ஒரு ஆண் மகனுக்குரிய தகுதியாகவே ஆக்கிட்டோம். சம்பாதிச்சு பெரிய ஆளாகணும், குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் அப்படின்னு எந்த ஆணுக்கும் நம்ம போதிக்கிறது. நீ சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும், சம்பாதிக்கணும். அதை தவிர இப்போ இக்காலத்துக்கான குடும்பத்துலேயும் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி. ஏன்னா இந்த சம்பாதிக்கிற மனுஷனை வெறும் சம்பாதிக்கிற மனுஷனை அந்த காலத்தில் பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம அக்செப்ட் பண்ண ரெடியாக இல்லை. நீ ஒரு குழந்தை டைம் கேட்குது, ஒரு மனைவி டைம் கேட்குறாங்க, இல்லாட்டி ஃபேமிலி பிரேக் ஆகுது. ஸோ இவங்களால ஹேண்டில் பண்ணும்பொழுது என்ன பண்ணுறது? உணவு ஒன்று தான். எங்கே போய் சரணடைவாங்க? ஃபைனலாக எங்கே சரணடைவாங்க? ஜங்க் ஃபுட்டு. எது கிடைக்குதோ சாப்பிட்றதாவது நிம்மதியாக சாப்பிட்றேன், ஒரு காஃபியாவது நிம்மதியாக குடிக்கிறேன். என்கிட்ட வந்து கிளைண்ட் கேட்டார், ஒரு கிளைண்ட்டு, மேடம் ஒன்று காஃபி தான் மேடம் சந்தோஷமாக குடிச்சிட்டு இருந்தேன், அதை கூட நிப்பாட்ட சொல்கிறீங்களே அப்படிங்கும்பொழுது அவ்வளோ பெரிய ஆள் மனதை அந்த அளவுக்கு கண்ட்ரோலாக ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகிறதுனா மனம் வந்து பெரிய அளவில் கண்ட்ரோலாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து மேரி கோம் வந்து என்னோட மென்டர் சொல்லுவாங்க, மேரி கோம் விளையாடும் பொழுது அந்த ரிங்குக்குள்ள மட்டும்தான் அவளால் இருக்க முடியும். மிச்சம் எல்லாத்தையும் விட்டாதான் அவளால் ரிங்குக்குள்ள இருக்க முடியும். அவள் ஃபேமிலியை விடணும், அவளோட எல்லாத்தையும் விடணும், அவள் சாப்பாடை விடணும், அவங்களோட எல்லாத்தையும் விட்டாதான் அவங்க ரிங்குக்குள்ள இருக்கணும். இந்த மாதிரி உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரிங்குக்குள்ள இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கான தியாகங்கள் மிக பெருசாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த உணவு ஒன்று தான் சாந்தப்படுத்தும் அவங்க, உணவு ஒன்று தான் சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ அதை நாங்கள் விட சொல்லுவோம், வேண்டாங்க இந்த உணவு தான் உங்களுக்கு எடுக்குதுங்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. ஏன் மேடம் ஒரு காஃபி தான் எனக்கு எனர்ஜி கொடுக்குது. இவர் ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் பகலில் தூங்குறாரு, பகலில் தூக்க கலக்கமாக இருக்காரு. தூக்க கலக்கப்ப என்ன பண்ணுவார்? கஃபைனை குடிப்பார். கஃபைன் வந்து உங்களுக்கு டெம்பரவரி எனர்ஜி கொடுக்கும். பிளாக் காஃபியை குடிப்பார், அதை குடிப்பார், இதை குடிப்பார். பகல்லையும் தூக்கம் போயிடும், நைட்டும் தூக்கம் போயிடும்.
ஒரு தூக்கம் இல்லாத சீனாவில் வந்து சிறையில் வந்து கைதிகளை வந்து ராத்திரி ஃபுல்லாக வந்து தொட்டுன்னு தண்ணியை ஊற்றி அதாவது கையில் வந்து கீறி விட்ருவாங்க. இவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாதான், ரத்தம் நின்றுடுமா. ஆனால் அந்த ரத்தம் சொட்டுற மாதிரியே சவுண்டு கொடுப்பாங்களாம். இவங்களால தூங்க முடியாதான். 4 நாளில் அவங்க கம்ப்ளீட் ஹெல்த். இன்னும் இல்லை, என்னோட குழந்தை பிறக்கிறப்பயே என்னால் அவன் நைட்டு உடம்பு சரியில்லைன்னா 4-5 நாள் தூங்கலை. 5ஆம் நாள் வந்து என்னை ரூமில் கதவை தள்ளி தூங்க வச்சாங்க. அந்த அளவுக்கு மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டேன். அதாவது யாராவது கேள்வி கேட்டால் இப்படி முழிச்சிட்ருப்பேன். உங்களை ஒருத்தவங்களை நீங்கள் கொடுமைப்படுத்தணும் அப்படின்னா அவங்கள தூங்க விடாமல் செஞ்சால் போதும், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஒருத்தவங்களை நீங்கள் அதீத கொடுமைக்கு உள்ளாக்கணும்னா அவங்கள தூங்க விடாமல் செஞ்சால் போதும். அதனால தான் இன்றைக்கி இன்சோமினியா அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி ஸ்லீப் கிளினிக் ஓப்பன் பண்ணுறாங்க. நான்லாம் வந்து ஒரு 4 வருஷமாகவே நெமுரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன். கோவிட்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். இதுக்குன்னு ஒரு கோர்ஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸும் பண்ணியிருக்கேன். அப்போ இவர் வராரு. வரும்பொழுது உடல் எடை, ஃபஸ்ட்டு உடல் எடையை கவனிக்கிறேன். உடல் எடையோடு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக நெமுரு ப்ரோக்ராம் என்கிட்ட நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறப்ப அந்த ட்ரீம் தெரப்பி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அவரோட கனவுகளுக்கும் அவரோட உணர்வுகளுக்கும் சம்மந்தம் இருக்குது. இது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து ட்ரீம் அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று பண்ணுவார். ஸோ நான் வந்து இது வந்து சில சமயம் அது ஜோசியம் மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அவங்களால சைல்ட்ஹுட் ட்ராமா அந்த விஷயங்களை அவங்களால திருத்திக்க முடியும். ஏன்னா சில சமயம் அவங்களுக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா அவங்களுக்கு ஆனதே தெரியாது. அப்போ அவங்களோட ட்ரீம் பேட்டர்ன் வச்சு ஒரு வாரம் நாங்கள் அவங்க ட்ரீம் பேட்டர்னை கவனிப்போம். பேட்டர்னை கவனிக்க வச்சு ஓரளவுக்கு அந்த சைல்ட்ஹுட் ட்ராமாலாம் ஓரளவுக்கு நம்மளால சொல்ல முடியும். அப்படி நான் சொல்லும்பொழுது நீங்கள் சொன்னதெல்லாம் ரைட்டு, நீங்கள் நான் இப்படி தான் செஞ்சிட்ருக்கேன், எப்படி நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னு நான் சொல்லிங்க. சயின்ஸில் இந்த மாதிரி இருக்குது, ட்ரீமில் வந்து இந்த பேட்டர்ன் வந்ததுன்னா இந்த சிக்கல்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் சொல்கிறேன், அது இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ட்ரீம் தெரப்பி அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் வெளியில் வந்தார். அப்புறம் சைடில் டயட்டில் வந்து ஃபஸ்ட்டு எடுப்பில் வந்து அவரால் டயட் இருக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 4 கிலோ தான் அவர் குறைஞ்சது. விடணும் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து நேசல் சர்ஜரி பண்ணணும், சிபேப் மிஷின் வைக்கணும் அப்படின்ட்டாங்க. ரொம்ப வருஷமாக ஒரு சிபேப் மிஷின் வச்சுருக்காரு. கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர் ஃப்ளோயிங், ஏர் ப்ரெஷர். அதாவது கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு காற்று உங்கள் மூக்கில் பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூக்கு இந்த குரட்டை விடும்பொழுது, யாராவது உங்கள் வீட்டில் குரட்டை விட்டாங்கன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட காமிங்க. குண்டாக இருந்து குரட்டை விட்டாங்கன்னா கண்டிப்பாக நியூட்ரிஷன்கிட்ட போய் ஒரு இது பண்ணி டயட்டிஷியனையோ நியூட்ரிஷனையோ நீங்கள் மீட் பண்ணி, இது நான் வந்து நம்மளோட நக்கீரன் ரசிகர்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக அவங்களுக்கு காமிச்சு முதல்ல உடல் எடையை குறைக்க சொல்லுங்கள். ஏன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியாங்கிறது உயிருக்கு ஆபத்தானது. அதை வந்து நம்ம உடனடியாக அதை வந்து நம்ம சரி செய்யணும். ஸோ அப்போ அவர் வந்து அந்த மிஷினில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி கிளைண்ட் ஸ்லீப் அப்னியா கிளைண்ட்லாம் உண்டு. ஆனால் மேம் இதில் ஆர்டிஃபிஷியல் ஸ்லீப் வந்து எப்படி இந்த நோயை குணப்படுத்தும்? ஆர்டிஃபிஷியல் ஸ்லீப்னு ஒன்று கிடையாது. இந்த மிஷின் மூலிமா வர்றது காற்று தான் வரும். ஆர்டிஃபிஷியலாக காற்று வராது. வெளியில் இருக்க காற்று வந்து காற்று வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் செலுத்திக்கிட்டே இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக அவங்களால தூங்கவே முடியாது. அவங்க தூங்குறப்ப அவங்களோட காற்று நிற்காமல் இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் மாதிரி. அதில் ஒன்றுமே வராதுங்க. காற்று கண்டினியூஸாக உங்களுக்கு காற்று. இப்போ வெண்டிலேட்டரும்பாங்கல்ல, கிட்டத்தட்ட இந்த வெண்டிலேட்டரோட சப்போர்ட்டை வெளியிலேருந்து ஆக்சிஜன் வைக்கிறோம்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஸோ இந்த மிஷின் வழியாக அவங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஸ்லீப் அவர் வந்து நிறைய ஸ்லீப் ஸ்டடிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி எனக்கு இந்த மாதிரி 2-3 கிளைண்ட்டு 45 ஸ்லீப் ஸ்கோர் இருக்கவங்களாம் 85, 90 வந்திருக்கவங்க இருக்காங்க. ஸோ அந்த ஸ்லீப் ஸ்கோர் வந்து நம்ப முடியாது. பட் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஸ்லீப் ஸ்கோரை வந்து நம்ம இருக்கிற கையில் இருக்க பேண்டெல்லாம் வச்சு ஓரளவுக்கு நாங்கள் மானிட்டர் பண்ண வேறு வழி கிடையாது. அதில் ஓரளவுக்கு என்ன ஸ்லீப் ஸ்கோர் இருக்கோ அதை வச்சு பண்ணுவோம். அப்படிங்கும்பொழுது உணவை சரி பண்ணிக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு செஷனாக ஃபஸ்ட்டு ட்ரீம் தெரப்பியை முடிக்கிறேன். முடித்தோன்னா அவருக்கு வந்து ஃப்யூச்சர் பற்றின கவலைகள் மிக அதிகம். அவர் ஒரு பயங்கரமான பர்ஃபெக்ட், நான் உங்கள்கிட்ட நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கேன், என்கிட்ட வரப்போ 75% கிளைண்ட்டு குண்டாக இருக்கிற கிளைண்ட் ஆகட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற கிளைண்ட் ஆகட்டும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் தான். ஏன்னா அது என்னமோ தெரியல, மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அவ்வளோ சம்மந்தம். நீங்கள் வேணால் அடுத்து நம்ம இந்த ஹார்ட் அட்டாக்லாம் பற்றி பார்த்தா கூட
நம்மளோட டேட்டா எடுத்து பார்த்தா கூட அதில் மிஸ்டர் பர்ஃபெக்ட் ஜாஸ்தியாக இருப்பாங்க. அது ரொம்ப அதிகமாக வேலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு போகிறோம். அது ஒர்க்காலிக்கு. நான் மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃபோனை கூட இப்படி தான் இருக்கணும். ஓகே, கரெக்ட். இப்போ அவங்க மிஸ்டர் பர்ஃபெக்ட்னா இந்த வளையல்லேருந்து இப்படி இருக்கிறதுலேருந்து இந்த இதுலேருந்து இந்த சாரியோட மடிப்புலேருந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். மிகப்பெரிய வெற்றியாளர்கள்லாம் மிஸ்டர் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அந்த அப்சசிவ் டிஸார்டர் மாதிரி இருக்கும், ரொம்ப க்ளீனாக இருக்கும். அது வேறு. மிஸ்டர் பர்ஃபெக்ட்ங்கிறது ஒரு ட்ரைட்டு. அதை வந்து நான் வந்து சைக்காலஜிக்கல் ட்ரைட்டாக சொல்ல மாட்டேன். அவங்களோட பழக்கத்துலேயே அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு எது செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்யணும், பக்காவாக செய்யணும். ஆனால் அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருப்பாங்க. ஆனால் அது பேலன்ஸ் தவறி எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்னஸ், எல்லாத்துலேயும் டைம் கான்ஷியஸ். இன்றைக்கி டைமுக்கு சரியாக இல்லையா, போனால் போகுது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி அவங்களால இருக்கவே முடியாது. அவங்க இந்த படத்தில் இந்த அது என்னங்க 3 Idiotsல வரக்கூடிய பிரின்சிபால் ஒருத்தர் இருப்பாரு. ஆமாம் ஆமாம், டயத்துக்கு வரணும். அப்புறம் இந்த ஒரு பிரகாஷ் ராஜ், வசூல்ராஜ் MBBS பிரகாஷ் ராஜ், எல்லாமே பக்காவாக நடக்கணும், எல்லாமே இப்படி நடக்கணும். அவங்கள வந்து நீங்கள் தவறாக சொல்ல முடியாது. அவங்களோட சக்ஸஸ்க்கே அதான் காரணம். ஆனால் அதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையும். ஸோ இந்த பல வெற்றியாளர்கள் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இவங்க மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லாட்டியும் கூட அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கான கவலைகள் மிக அதிகமாக இருக்குது. ஓகே, நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிறது. இன்றைக்கும் வந்து சந்தோஷத்தில் அவர் ஃபோக்கஸ் பண்ணாமல் பிரச்சனையிலேயே தான் ஃபோக்கஸ் பண்ணார். ஏன்னா அந்த அலுவலகம் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக, காம்ப்ளிகேட்டட் ஒர்க் பிளேஸ். ஓகே, நம்மள மாரிலாம் இப்படி உட்காந்தெல்லாம் பேச முடியாது. எந்த நேரத்தில் எப்போ வந்து என்ன வரும், இப்போ வந்து பார்டரில் நின்றுக்கிட்டு சந்தோஷமாயிரு அப்படின்னா முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அடுத்த தெரப்பி ப்ரெசண்ட்டில் எப்படி பண்ணுறது, அப்புறம் ஃப்யூச்சரில் நடக்கிறது நடக்கும். நம்ம இன்சூரன்ஸ் போடலாம். இன்சூரன்ஸ் போட்டுட்டு நான் என்னைக்கு செத்து போவேன்னு பயந்துகிட்டே இருந்தா, செத்து போகிறதுக்கு நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் தான் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் செத்து போயிடுவேனா என்றைக்குன்னா நம்ம சாகதான். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே சாவை நோக்கிய வாழ்வை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்காக நாளைக்கே செத்துட்டா என்ன பண்ணுறது, இப்பயே செத்துட்டா என்ன பண்ணுறது, அந்த பயம். அப்படி தான் பல பேர் ஃப்யூச்சருக்கு நாளைக்கு காசு இல்லாட்டி என்ன பண்ணுறது, நாளைக்கு அது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நாளைக்கு இது நடந்துச்சுன்னா. ஏன்னா வாழ்க்கையில் அடிபட்டிருக்காங்க முன்னாடி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உயரத்தை பார்த்தா ஃபோபியா வரும். அவங்க ஏற்கனவே ஏதோ உயரத்துலேருந்து கீழே குதிச்சு அடிபட்டோ ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும். இல்லை அவங்க வீட்டில் ஏதோ அந்த சம்மந்தமாக யாரோ கீழே தற்கொலை பண்ணியிருக்கலாம். அப்படி இருக்கும்போது தான் அந்த உயரத்துக்கான ஃபோபியா வரும். அந்த மாதிரி பழைய பாஸ்ட்டு தான் அவங்களுக்கு எதிர்காலான பயத்துக்கும் உருவாகும். அந்த பயத்துலேருந்து அவங்கள அடுத்து விடுபடுத்துகிறேன். ஸோ தூக்கமின்மை பின்னாடி இவ்வளோ காரணங்கள் பொதுவாகவே இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் பின்னாடியும் இவ்வளோ காரணங்கள் உண்டு. எஸ்பெஷலி தூக்கமின்மை அப்படின்னா நான் வந்து 17 நாள் செஷன் கொடுக்குறேன். அதில் 15 நாள் நான் சைக்காலஜி செஷன் தான் எடுக்கிறேன். அவங்களுக்கு ஸ்லீப் ரொட்டீன் இருக்குது, எப்படி பெட்டை பண்ணுறது, எப்படி ஒரு பெட்டு வந்து படுக்கிறதுக்கான விஷயம் மட்டும்தான், மொபைலுக்கான விஷயம் கிடையாது. ஒரு பெட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே 2 விஷயம், 2 எஸ் தான் நடக்கணும். ஒன்று தாம்பத்தியம், இன்னொன்று தூக்கம். இதை தாண்டி அந்த பெட்டில் வேறு எந்த விஷயத்துக்கும் இடம் இருக்கக்கூடாது. அது மட்டும், அதுக்கு தான் பெட்ரூம். அதை உணர்த்தணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, இந்த பக்கம் பார்த்தா மொபைலு, இந்த பக்கம் பார்த்தா டிவி. ஸோ அவங்களுக்கான டைம் அப்படிங்கிறது இருக்காது. அந்த மாதிரி அப்புறம் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸேஷன். அப்புறம் பகலில் தூக்கமின்மை அப்படிங்கிறனால அவருக்கு பவர் ஸ்லீப்னு ஒரு ஷார்ட் ஸ்லீப், பவர் நாப் அப்படிங்கிறத விட பவர் ஸ்லீப்புன்னு நான் சொல்லுவேன். அதை பவர் நாப் வந்து போகிறது கஷ்டம். பவர் ஸ்லீப் வந்து அதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்குது. மைண்டை கிளியர் பண்ணி விஷுவலி யோசித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களோட உடம்பை ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே அவங்க ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு போவாங்க. அப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு போவாங்க. ஆல்ஃபாவில் வந்து ஆல்ஃபா ஸ்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் தெரியும். எப்படின்னா டிவி ஓடுது தெரியும், ஆனால் டிவியில் என்ன சீன் தெரியாது. அப்படியே கண்ணு சொக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்க நண்பன் பேசுறது தெரியும். ஏன் நம்ம ஆல்ஃபாவில் நான் என் பையனுக்கு ஸ்டோரி சொல்கிறப்ப என்ன நடக்கும் தெரியுமா, கதை சொல்கிறேன்னு வச்சு அப்படிம்பேன், கதை சொல்லிட்டு இருப்பேன், ஆல்ஃபாவுக்கு போயிருப்பேன். அப்போ என்னென்னா அதே மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது, நம்மளை சுற்றி விழிப்புணர்வு இருந்தும் இல்லாத ஒரு ஸ்டேஜ் தான் ஆல்ஃபா. ஆல்ஃபாக்கு அப்புறம் தான் பீட்டா, காமா அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப் இருக்குது. ஒரு ஸ்டேஜ் ஸ்லீப் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் வந்து அளப்பாங்க. அடுத்த ஃப்ரீக்வன்சியில் வந்து அந்த ஸ்லீப் வரும்.
அப்போ அந்த ஆல்ஃபாவில் எப்படி நடந்துக்கணும், அப்போ வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, தூக்கத்தை கெடுத்துரும். ஐயோ நாளைக்கு ஏஞ்சா இதெல்லாம் நடக்குமே அப்படின்னா தூக்கம் கெட்டு போகும். ஸோ அப்போ ஆல்ஃபாவில் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான கவுன்சிலிங் நிறையா இருக்குது. இது வந்து இன்டெப்த்தாக ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக போக வேண்டிய விஷயம். இவருக்கு இதே இன்னொருத்தருக்கு நான் அதை வேறு மாதிரி பண்ணினேன். அவருக்கு ஆல்ஃபாவில் வந்து என்ன பிரச்சனை கிடையாது, அவர் நல்லா இருப்பார், அவருக்கு ஆஃபீஸில் எந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது, ஆனால் அவருக்கு தூக்கம் இல்லை. அவர் வந்து பேலியோ உணவு எடுத்துப்பார். இன்னொருத்தர் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் சிபேப் வச்சுருக்காரு, ஒல்லியாக இருப்பார், ஒபேஸ் கிடையாது, ஆனால் சிபேப் வச்சுருக்காரு. பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கான பிரச்சனைகள் வேறு. அவரோட பிரச்சனையை என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ என்ன சொல்லுவோம், எல்லாமே செய்ய சொல்லுவோம், இதை செய்யுங்க இதை செய்யுங்க இதை செய்யுங்க, சம்திங் வில் ஒர்க் அவுட். அது என்ன நம்ம செய்ய சொல்ல போகிறோம், நம்ம ப்ரீத்திங் சொல்லுவோம், ரிலாக்ஸேஷன் சொல்லுவோம், கவுன்சிலிங் நிறையா கொடுப்போம், சைல்ட்ஹுட் ட்ராமாவை மாற்றுவோம், ட்ரீம் தெரப்பி கொடுத்து அவங்களோட சிஸ்டத்தை மாற்றுவோம், ஆல்ஃபாவில் எப்படி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி பல்வேறு விஷயங்கள் சேர்ந்து ஒரு ஸ்லீப் செஷன்ஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி சிபேப் மிஷின்லேருந்து வெளியில் வந்தவங்க இருக்காங்க. மேம், இந்த தூக்கமின்மைக்கு நிறைய பேர் வந்து தெரியாமல் ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் எடுத்துக்குவாங்க, நிறைய நேரம் தூங்கணும், அது வந்து தவறான ஒரு செயல் தான். ஆனால் அந்த ஸ்லீப்பிங் பில்ஸில் எடுக்காமல் உணவு ரீதியாக இந்த பிரச்சனையை வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம், என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா தூக்கமின்மை வந்து குணமடையும்? ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்கள வந்து உணவு மட்டும் இல்லை, உணர்வையும் மாற்றணும், உணவையும் மாற்றணும், ஸ்லீப்பையும் மானிட்டர் பண்ணணும், ஸ்லீப்புக்கான தெரப்பியும் கொடுக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸுக்கான தெரப்பியும் கொடுக்கணும். அவரோட ஆஃபீஸ் விஷயத்தில் அவரை டிட்டாச்சாக இருக்க சொல்லணும். அதாவது இது உன்னோட நீ இல்லாட்டி அந்த ஆஃபீஸ் நடக்க போகுது. அப்போ அதுக்கான விஷயங்கள் சொல்லணும். இன்னைக்கு வந்து புத்தர் இருக்கிற வரைக்கும் தான் புத்தரே இல்லாட்டியும் நாளைக்கு புத்தர் இல்லை, இன்னும் உலகம் நின்றுச்சா, ஏசி இல்லையே நின்றுச்சா, அவங்களாம் இல்லாமையே இந்த உலகம் ஓடிட்டுருக்கு. எத்தனையோ தலைவர்கள், காந்தி இறந்த பிறகு இந்த நாடு என்ன ஆகும்னு கவலைப்பட்டாங்க, காந்தி இல்லாமையும் இன்றைக்கி நல்லா தான் இருக்குது, நேரு இல்லாமையும் நல்லா தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்மளாம் எந்த மூலையில் இருக்கும். ஸோ அந்த ரியலைசேஷனை கொண்டு வரணும். தான் ஆஃபீஸை தூக்கிட்டு இருக்கோம், தான் இல்லாட்டி இந்த ஆஃபீஸை இல்லை, இட்ஸ் ஓகே, இந்த வேலையோட உன் உயிர் முக்கியம், எல்லாத்தையோட உன் உயிர் முக்கியம். இதை வந்து அவங்கள ரியலைஸ் பண்ண வச்சு அப்போ அந்த வேலையின் மூலமாக வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மனசுக்குள்ளே கொண்டு போகாமல் இதுக்குள்ளேயே இங்கேயே நிப்பாட்டணும். எதாக இருந்தாலும் அங்கேயே சரி பண்ணு, அங்கேயே பார்த்துக்கோ, அங்கேயே எல்லாம் டீல் பண்ணு, இங்கே எதையும் கொண்டு வர. இங்கே கொண்டு வரப்போ தான் இங்கே போகும், இங்கே வரப்போ தான் இங்கே மிஷின் வரைக்கும் வருது, மூச்சு வரைக்கும் பிரச்சனை ஆகுது. அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஒரு மூச்சை நிறுத்துது, இதயத்தை நிறுத்துது, இவ்வளோ பிரச்சனையை அது கொடுக்குது. இவருக்கு வந்து இந்த தூக்கத்தை கெடுத்துச்சு. தூக்கத்தை கெடுத்ததுனால பகல் முழுக்க தூக்கமான்மையோட சோர்வு, ரொம்ப சோர்வாக இருக்கும். அது நீங்கள் சொல்லவே முடியாது வார்த்தைகளால். அப்படி தூங்குவாங்க, என்ன வேலை செஞ்சாலும் வேலையை செஞ்சுட்டு தூங்கணும். நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு துளி கூட தூக்கம் இருக்குது. நைட்டு அவங்களுக்கு எப்போதுமே இந்த தூக்கணும், எப்போ தூங்கலாம், ஐயோ நான் தூங்கலையே, நான் எப்போ தூங்குறது, ஒரு நாளாவது நான் நிம்மதியாக தூங்க மாட்டேன். என்கிட்ட வந்த கிளைண்ட் வந்து சொன்னார், வாழ்க்கையில் ஒரு நாளாவது நான் நிம்மதியாக தூங்கினேன், இதான் என்னோட கனவு அப்படின்னாரு. இன்றைக்கி நிஜமாகவே நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இதுக்கு என்னதான் உணவு ரீதியாக என்னென்ன தீர்வுகள்? ஃபஸ்ட்டு உடம்பு இளைக்கணும். உடம்பு குண்டானா அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா வரத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். குண்டாக இருக்கிற நிறைய பேர் கொரட்டை விடுறதை பார்க்குறீங்க, ட்ரெயின்லலாம் கொரட்டை விடுறீங்களா, அப்படியே கொரட்டை விடுவாங்க, ரிதமேட்டிக்காக விடுவாங்க, நிற்கும். ஆனால் மேம் அது குண்டாக இருக்கிறதா ஒபேஸாக இருக்கிறதா மேம்? குண்டு ஒபேஸ் அப்படின்னா பெரிய குண்டை தான் ஒபேஸுங்கிறோம், ரொம்ப குண்டாக இருக்கிறது ஒபேஸுங்கிறோம். குண்டுங்கிறது என்னென்னா ஓவர் வெயிட்டு, நார்மல், ஓவர் வெயிட்டு, ஒபேஸு, இதை தான் இப்படி சொல்கிறோம். ஸோ அதை நான் தமிழில் சொன்னேன். ஸோ அப்போ அந்த மூக்குக்கான அடைப்பு வரும். சில பேருக்கு சர்ஜரி பண்ணுவாங்க மூக்குக்கு. என்ன தான் நீங்கள் சர்ஜரி பண்ணாலும் உடம்பு இளைக்கிறது மட்டும்தான் இதுக்கு தீர்வு. டயட்டில் நீங்கள் லைஃப் லாங்காக இருக்கிறது தான் இதுக்கு தீர்வு. இல்லாட்டி நீங்கள் வந்து திருப்பி சதை வந்து அங்கே உள்ள அவங்களுக்கு அடைச்சிக்கும். இங்கே இந்த சதைகள்லாம் இங்கெல்லாம் சதைகள்லாம் இருக்கும். அப்போ கண்டிப்பாக வந்து இந்த குரட்டைங்கிறதே இங்கே இருக்கிற இந்த சதைகள்லேருந்து காற்று போயிட்டு வரும்பொழுது அதுக்கு இருக்கிற அப்ஸ்ட்ரக்ஷன் தான் அந்த குரட்டைகளுக்கான அதிக காரணம். நார்மலாக சின்ன சின்ன குரட்டைகள் ஓகே, பெரிய அளவில் குரட்டை வந்து இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியாங்கிறது என்னென்னா அவங்களால மூச்சு விட முடியாமல் காற்றை இழுத்து வெளியில் விடுவாங்க. அப்போ படக்குன்னு நிற்கும்.
அப்போ அந்த மூச்சு விடுறதுக்கான மிஷின் தான் சிபேப் மிஷின். அப்போ இதில் ஸ்லீப் தெரப்பி மூலமாகவும் டயட் மூலமாகவும் அப்போ வந்து 7-8 கிலோ இழைச்சிட்டாங்க. இப்போது அந்த கிளைண்ட் வந்து 8-9 கிலோ இழைச்சி இந்த ஸ்லீப் செஷன்ஸும் கண்டினியூஸாக பண்ணும்பொழுது அவரோட விஷயங்கள், அவரோட சூழல் எப்படி இருந்தாலும் அதை சமாளிக்க அவர் கற்றுக்கொள்ளும்பொழுது அவர் அந்த மிஷின்லேருந்து அவரால் வெளியில் வர முடிஞ்சிருக்கு. இன்னும் மருத்துவர்கிட்டையும் போகணுங்க. அடுத்து சர்ஜரி இப்போ தேவையில்லைன்னு முடிவுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். நம்ம இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் இதில் பேசும்போது ஸ்லீப் ஸ்கோர் அப்படின்ற ஒரு இதை மென்ஷன் பண்ணிங்க. இப்போ எல்லாத்துக்கும் பொதுவாக என்ன தெரியும் அப்படின்னா BMI பற்றி தெரியும், பாடி மாஸ் இண்டெக்ஸ் பற்றி மெஷர் பண்ணுறது ஈஸியாக பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்லீப் ஸ்கோர் வந்து எப்படி மெஷர் பண்ணுறது, ரெண்டாவது எது பெஸ்ட்டான ஸ்லீப் ஸ்கோராக இருக்கும்னு நினைக்கிறேன்? நம்ம ஸ்லீப் தெரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்புக்கான மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்று வந்து EEG, அப்புறம் பாடி டெம்பரேச்சர், உங்களோட பாடியோட மூமெண்ட்டு, வீடியோ, இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களோட ஸ்லீப் ஸ்கோரை கண்டுபிடிக்க முடியும். ஸ்லீப் தெரப்பிக்குன்னு மிஷின்லாம் உண்டு. அது வந்து ஸ்லீப் டாக்டர்ஸ் வந்து அவங்க வந்து அந்த டயக்னோஸ்டிக்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நிஜமான ஸ்லீப் ஸ்கோர்னால் நீங்கள் இது எல்லாமே பண்ணணும். ஒரு பக்கம் வந்து நீங்கள் ஸ்கேன், அதாவது உங்களோட டை கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கேன் மூலமாக உங்களோட பாடியில் எந்த பாட்டு வேலை செய்யுது, எந்த பாட்டு வேலை செய்யலை அப்படின்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று உங்களோட கேமரா. நீங்கள் எப்படின்னா ஒரு தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட உணர்வுகள் ஒன்று ஒன்றா நிற்கும். டாய்லெட் போக மாட்டோம் நைட்டு. ஏன் அப்படின்னா நீங்கள் தூங்க போகும்போது முதல்ல உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் நிற்கும், பவுல் மூமெண்ட்ஸ் நிற்கும். பவுல் மூமெண்ட்ஸ் நிற்கும்பொழுது கை கால் அசைவு, ரெம் நான் ரெம்னு இருக்குது, கை கால். அப்புறம் வந்து ரெம் அப்படிங்கிறது ரேப்பிட் ஐ மூமெண்ட்டு, கண்ணுக்குள்ளேயே இப்படி ரேப்பிட் ஐ மூமெண்ட்டு நான் ரெம். அப்புறம் ஸ்லீப் சைக்கிள் இப்படி போயிட்டு வருது. ஃப்ரீக்வன்சி, ஸ்லீப்போட ஃப்ரீக்வன்சி, ஆல்ஃபாவில் இருக்காங்களா பீட்டாவில் இருக்காங்களா, இட்ஸ் வெரி பிக் சயின்ஸ். ஸோ BMI கண்டுபிடிக்கும் ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியாது. அதே சமயத்தில் இப்போ சாதாரண இந்த பேண்டு வாட்சு இந்த நடைய கணக்கு போடுறாங்க. நீங்கள் ஆனால் காரில் ஆடினாலே 5000 ஸ்டெப்பு காமிக்கும். அந்த மாதிரி தவறுகளோட நம்மளுக்கு கிடைக்குது இல்லை, அதை தான் இப்போ நம்ம ஸ்லீப் ஸ்கோராக வச்சுக்கணும். நம்ப கூட இல்லை, நம்மளுக்கு இதான் இப்போ மெஷர்மெண்ட். சும்மா வெயிட் மிஷினில் வெயிட் வைக்கிறீங்க, ஆனால் அது மட்டும் கிடையாது. BMIக்கு வந்து அவ்வளோ உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணணும். மசில்லாம் கால்குலேட் பண்ணால் செஸ்ட் வேணும், ஷோல்டர் வேணும், இங்கே இருக்கணும், இந்த நீங்கள் இந்த ஸ்கின்னெல்லாம் இது பண்ணுவாங்க. வெந்நியர் காலிஃபர் மூலமாக நீங்கள் இதெல்லாம் ஜிம் போனீங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாது. டெய்லி உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க குழப்ப பார்க்க வேண்டாமா. அதனால் ஒரு பேண்டை கட்டி இந்த MI, சாம்சங், ஆப்பிள் அதிலெல்லாம் பேண்டில் ஸ்லீப் ஸ்கோர் வரும். அதை நீங்கள் ஓரளவுக்கு ரிலே பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். அதில் 45 வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்லீப் தெரபிஸ்ட்டை பார்த்தே ஆகணும். ஓகே மேம், உங்களோட நேரத்துக்கும் ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி, மிக அருமையான வாய்ப்புக்கு.